ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 7.13 பார்க்கலாம். 10 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரத்தின் கன அளவை காண்க. இப்போ நம்ம கனசதுரத்தோட கன அளவு கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். கனசதுரத்தின் கன அளவு இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் கன அலகு. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஏ அப்படின்னா பக்க அளவு தான். கனசதுரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் சமம், சரிங்களா? அப்போ ஒரே ஒரு பக்க அளவு தான் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஏன்னு எடுக்கணும். அப்போ ஏயோட மதிப்பு 10 சென்டிமீட்டர். பிரதியிடலாமா? ஏக்கு பதில் 10. அடுக்கில் 3 இருக்கிறதுனால நம்மளும் 3 எழுதிக்கணும். அடுக்கில் 3 இருக்கிறதுனால 10 3 வாட்டி எழுதி பெருக்கணும், சரிங்களா? பெருக்குனா நம்மளுக்கு 1000னு கிடைக்கும். அதாவது 1 எழுதிருங்க, 3 0 இருக்கு, அப்படியே எழுதிருங்க. இனி அலகு எழுதணும். நம்மளுக்கு கொஸ்டின்ல சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கனால நம்மளும் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கிட்டு இப்போ கன அளவு கண்டுபிடிக்கிறோம். அதனால இதோட அடுக்குல 3 எழுதிக்கணும். இதுதான் கனசதுரத்தின் கன அளவு, சரிங்களா? இவ்வளவு அந்த சம். எடுத்துக்காட்டு 7.14 பார்க்கலாம். ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ கனசதுர வடிவில் ஒரு நீர் தொட்டி இருக்கு, அதுல 64,000 லிட்டர் நீர் கொள்ளுமா. இந்த மாதிரி கொடுத்துட்டாலே அதோட கன அளவு தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நீர் தொட்டியின் கன அளவு அப்படின்னு எழுதிக்கிட்டு 64,000 லிட்டர் இப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ அந்த தொட்டி என்ன வடிவில் இருக்கு? கனசதுர வடிவில் இருக்கு. அப்போ அதோட கன அளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்னது? ஏ கியூப். இப்போ நம்மளுக்கு ஏ கியூபோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. கொடுத்துக்கிட்டு தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க. பக்கத்தின் நீளம் அதாவது ஏயோட மதிப்பு கேட்குறாங்க, ஓகேங்களா? அதுவும் மீட்டர்ல கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் லிட்டரை மீட்டரா மாற்ற போறேன். எப்படி மாற்றலான்னா, 1 மீட்டர் கியூப்னா 1000 லிட்டர், சரிங்களா? இப்போ நம்ம லிட்டரை தான் மீட்டரா மாற்ற போகிறோம். அப்போ லிட்டரை மட்டும் அங்கே வச்சுக்கோங்க. இங்கே 1 இருக்குது, இந்த 1000 பெருக்கல்ல இருக்குது, இங்கே வந்துன்னா வகுத்தலாம் மாறிடும். அப்போ டிவைடட் பை 1000 மீட்டர் கியூப். இப்போ இங்கே லிட்டர் மட்டும் தான் இருக்கும். அப்போ நான் லிட்டரை மீட்டரா மாற்றணும்னா 1000ஆல் வகுத்தாலே போதும். ஓகே, வகுத்துடலாமா? அப்போ இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 64,000 லிட்டர். இப்போ மாற்றணும்னா 1000ஆல் வகுக்கணும். அப்போ டிவைடட் பை 1000. இப்போ இந்த 3 0 இங்கே உள்ள 3 0 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி என்னது இருக்குது? 64 மட்டும் இருக்குது. இனி லிட்டர்னு எழுதக்கூடாது, மீட்டர் கியூப்னு எழுதணும், சரிங்களா? இப்போ ஏ கியூபோட மதிப்பை மீட்டரா மாற்றிட்டோம். என்ன கண்டுபிடிக்கணும்? ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏ கியூப் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 64 எப்படி எழுதலாம்? 4 × 4 × 4. இந்த 3ஐயும் பெருக்கினீங்கன்னா 64 தான் கிடைக்கும். இப்போ 4 3 வாட்டி இருக்கு. அப்போ 4 எழுதிக்கிட்டு 3 வாட்டி இருக்கிறதுனால அடுக்குல 3 எழுதிக்கணும். இந்த சைடு ஏ கியூப். ரெண்டுலேயுமே அடுக்கு வந்து சேமா இருக்கு, பார்த்தீங்களா? இங்கே 3 தான், இங்கே 3 தான். அப்போ அடிமானமும் சேம் தான். ஏ இஸ் ஈக்குவல் டு 4. பார்த்தீங்களா? ஏயோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். அலகு எழுதணும். பக்க அளவுனால மீட்டர் மட்டும் தான் எழுதணும், கியூப் ஒன்றும் எழுதிட்டு இருக்கக்கூடாது, சரிங்களா? இதுதான் என்னன்னா ஏயோட மதிப்பு. ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் அந்த நீர் தொட்டியின் பக்கத்தின் நீளம் 4 மீட்டர் ஆகும். இந்த மாதிரி எழுதிக்கணும். இவ்வளவுதான் அந்த சம். எடுத்துக்காட்டு 7.15 பார்க்கலாம். உலோகத்தால் ஆன ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர். இப்போ கனசதுரத்தோட பக்க அளவு கொடுத்துருக்காங்க, அதாவது ஏயோட மதிப்பு, சரிங்களா? அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம், நீளம்னா எல்லோட மதிப்பு, மற்றும் 16 சென்டிமீட்டர் அகலம், அகலம்னா பியோட மதிப்பு தந்துட்டாங்க. உள்ள ஒரு கனச்செவ்வகம் உருவாக்கப்படுகிறது. அந்த கனச்செவ்வகத்தின் உயரத்தை காண்க. இப்ப நம்ம கனச்செவ்வகத்தோட உயரம் கண்டுபிடிக்கணும். உயரம்னா h, சரிங்களா? அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு கனசதுரம் இருக்கு, இதை உருக்கி கனச்செவ்வகமாக மாத்துறாங்களாம். மாற்றும் போது இப்போ இந்த கனச்செவ்வகத்தோட உயரத்தை கேட்குறாங்க, ஹெச்சோட மதிப்பு கேட்குறாங்க, சரிங்களா? இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இதை உருக்கி அதை வேற வடிவமாக மாற்றினா கூட அதோட கன அளவு மாறாது. கனசதுரத்தோட கன அளவும் கனச்செவ்வகத்தோட கன அளவும் சமமாக இருக்கும். இதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். அதை தான் எழுதியிருக்கேன். கனச்செவ்வகத்தின் கன அளவு இஸ் ஈக்குவல் டு கனசதுரத்தின் கன அளவு. ஓகே, ஃபார்முலா எழுதிக்கலாமா? கனச்செவ்வகத்தின் கன அளவு கண்டுபிடிக்க கூடிய ஃபார்முலா L × B × H இஸ் ஈக்குவல் டு கனசதுரத்தின் கன அளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா ஏ கியூப். மதிப்பை பிரதியிடலாமா? பாருங்க, எல்லோட மதிப்பு 18 சென்டிமீட்டர். அப்போ 18 அப்படின்னு எழுதிக்கலாம். பியோட மதிப்பு 16 இன்டு ஹெச்சோட மதிப்பு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம். ஏயோட மதிப்பு 12. அடுக்குல 3 இருக்கிறதுனால 12 3 வாட்டி எழுதிக்கலாம், ஓகேங்களா? இப்போ ஹச் தான் கண்டுபிடிக்கணும், அதனால ஹச் அப்படியே வச்சுக்கலாம். இங்கே என்னது இருக்கு? 12 × 12 × 12. ஓகே, இங்கே கூட எல்லாமே பெருக்கல்ல இருக்கு. இந்த பக்கம் கொண்டு வந்தால் வகுத்தல மாறிடும். அப்போ டிவைடர் கீழே எழுதிருங்க. 18 × 16. கேன்சல் பண்ணலாமா? இதுவும் இதுவும் 4ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 4 3 12, அப்புறம் 4 16. இனி இது ரெண்டுமே 3ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 3 3, 6 3 18. இனி இது ரெண்டுமே 6ஆம் வாய்ப்பாடு. 1 6 6, 6 12. ஓகே, இனிமேல் இது ரெண்டுமே 2ஆம் வாய்ப்பாடு போகும். 2 2, 2 4.
திரும்பவும் இது ரெண்டாவது எப்படி கேன்சல் பண்ணலாம்? ஓ 2 2 ஆறு 2 12. அப்போ இங்கே பாக்கி என்னது இருக்குது? 6 மட்டும் இருக்குது. அப்போது ஹெச்சோட மதிப்பு என்னது? 6. எல்லா அளவுமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால இதே நம்ம சென்டிமீட்டரில் எழுதிக்கலாம். அப்போ சென்டிமீட்டர். ஹெச்சோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. கனசெவ்வகத்தின் உயரம் = 6 சென்டிமீட்டர். இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.